நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் கண்ணாடி பொம்மை. லாரா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு அவங்க பேரண்ட்ஸோட வாழ்ந்துட்டு வராங்க. லாராவுக்கு பொம்மையை கலெக்ட் பண்ணோம் அப்படின்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். இதனால அவங்க எங்க போனாலும் எதனா ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுப்பாங்களாம். ஒரு நாள் லாராவோட அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் லாராவை ஒரு ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நீ என்ன பொம்மை வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ லாரா அங்க ஒரு பொம்மையை பார்த்து இந்த பொம்மை தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொம்மை கண்ணாடியில் செய்யப்பட்டிருந்தது. அந்த பொம்மையோட கண்ணு ரெட் கலர்ல ஒரு மாதிரி வியர்டா இருந்திருக்கு. இதை பார்த்த லாராவோட அப்பா இந்த பொம்மையை நீ வாங்கக்கூடாது, இந்த பொம்மை பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா லாரா எனக்கு அந்த பொம்மை தான் வேணும் அப்படின்னு அங்கேயே அடம் பிடிக்கிறாங்க. லாராவோட அம்மாவும் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க, அப்பா இந்த பொம்மை வேண்டான்னு சொல்றாரு, அதனால வாங்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா லாரா இவங்க சொன்னதை கேட்காம ரொம்பவே அடம் பிடிச்சதுனால அவங்க அந்த பொம்மையை லாராக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே லாராவோட அவங்க அப்பா லாரா கிட்ட இந்த பொம்மையை நீ வச்சு விளையாடுறதோட சரி, ஆனா இதை கூட வச்சுட்டு நீ தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா லாரா ரொம்பவே சின்ன பொண்ணுன்றதுனால அவங்க அப்பா சொன்னதை கேட்கல. அவங்க அப்பாவும் வெளியே ஒர்க் இருக்கு அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. லாரா தூங்கும்பொழுது பக்கத்துல இருக்க ஒரு டேபிள்ல அந்த பொம்மையை வச்சுட்டு தூங்கிடுறாங்க. லாரா டீப் ஸ்லீப் போனதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பயங்கரமான சவுண்டு கேட்குது. கேட்ட உடனே லாரா கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த ரெட் கலர்ல இருந்த பொம்மையோட கண்ணு லாராக்கு தெரியுது. சரி ஓகே, இது எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி இருக்கிறதுனால அந்த பொம்மையோட கண்ணு மட்டும் தெரியுது போல இருக்கு அப்படின்னு நினச்சிருக்காங்க. திரும்பவும் அதே மாதிரி ஒரு சவுண்டு வருது. திரும்பவும் லாரா பார்க்குறாங்க. அந்த பொம்மையோட கண்ணு லாரா கிட்ட வரா மாதிரி இருக்கு. மறுபடியும் சவுண்டு கேட்டு பார்க்குறாங்க. அப்போ லாராவோட ஃபேஸ்க்கு பக்கத்தில் அந்த பொம்மை வந்திருக்கு. லாரா பார்த்துட்டு ரொம்பவே பயந்துருக்காங்க. அப்போ அந்த பொம்மை லாராவோட காது கிட்ட வந்து சொல்லியிருக்கு, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், உன் கழுத்தை நெரிச்சு உன்னை கொலை பண்ண மாட்டேன், நீ தைரியமா இருக்கலாம், போய் தூங்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை கேட்டு லாராவும் படுக்கிறாங்க. படுத்த உடனே அந்த பொம்மை லாராவோட கழுத்தை நெரிச்சு கொன்னுடுது. லாராவோட கத்துற சவுண்டு கேட்டு அவங்க அம்மா அவ ரூமுக்கு வந்திருக்காங்க. பார்த்த உடனே ரொம்பவே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. லாரா அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. அப்போ பக்கத்திலேயே அந்த பொம்மை இருந்திருக்கு. அந்த பொம்மை லாராவோட அம்மா கிட்ட உங்களை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்க லாரா பக்கத்துல படுங்க, நான் உங்க கழுத்தை நெரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி அவங்க அம்மா அழுதுட்டே லாராவோட பக்கத்துல படுக்கிறாங்க. படுத்த உடனே அந்த பொம்மை அவங்க அம்மாவையும் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுது. லாராவுடைய அப்பா ஆஃபீஸில் இருக்கும் போது அவருக்கு ஒரு கால் வருது. அவங்க கால் பண்ணி அந்த கண்ணாடி பொம்மையை நீங்கள் தான் இன்னைக்கு வாங்கிட்டு போனீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் ஆமான்னு சொன்னதும் அவர் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகியிருக்காரு. இந்த பொம்மையை நான் சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஆனால் நான் புதுசாக வேலைக்கு வச்சவங்க இந்த பொம்மையை பற்றி தெரியாமல் உங்ககிட்ட சேல் பண்ணிட்டாங்க, இந்த பொம்மை ரொம்பவே மோசமானது, இப்போ தான் எனக்கு ஒரு நியூஸ் கிடச்சிது, நீங்கள் உடனடியாக அந்த கண்ணாடி பொம்மையை கீழே போட்டு சுக்கு நூறாக உடைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பொம்மை அதோட சக்தியை இழந்துரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. லாராவோட அப்பா ரொம்பவே அதிர்ச்சி ஆகி உடனே வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா அவங்க ஒய்ஃபும் லாராவும் இறந்து போயிருக்காங்க. உடனே அந்த பொம்மையை எடுத்து செவுத்துல அடித்து சுக்கு நூறாக உடைச்சிடுறாரு. பொம்மையை உடைச்ச உடனே அது அதோட சக்தியை இழந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் இது வரைக்கும் இந்த பொம்மை ஏன் இத்தனை பேரை கொலை பண்ணுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் மர்மமாகவே தான் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.